வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வி மீன் குக்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இது வேறு இமேஜினேஷன் மட்டும்தான். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போட சொல்லி கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இப்போ கொஞ்சம் டைமும் இல்லைடா. டைம் கிடைக்கிறப்ப தான் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டூரேஷன் நான் கொடுக்குறேன். வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டா, ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கடா. எங்கள் ஸ்டோரியில் எந்த லைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட ஹாப்பி இது தான். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வீமேன் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே ஜிமின் எப்படின்னா, அப்படியே 2 ஹேண்டை விட்டு அப்படியே ஹெட்டு 2 பக்கம் ஆட்டின மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தான் காட்டுறாங்க. மாமா நிறுத்து மாமா, வண்டி நிறுத்து. ஏன் மினி என்னாச்சு? மாமா ப்ளீஸ் ஒரே ஒரு ஐஸ்கிரீம். ஈவினிங் டைம் கோல்டு பிடிச்சிக்க போகுது மாமா, ப்ளீஸ் மாமா, ஒன்றே தான், நான் அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே க்யூட்டாக கெஞ்சுறான். இப்போ சரி ஒன்றே தான் மினியான் வாங்கி தருவேன், அப்புறம் கேட்கக்கூடாது ஓகேவா? நீ ஒன்றே மட்டும் போதும், நான் அப்புறம் கேட்க மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் சரின்ட்டு பைக்கை நிறுத்திட்டு இறங்குறதுக்குள்ளே ஜிமின் என்ன பண்ணிடான், குடுன்னு ஓடி போய் ஒரு 3-4 ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறான். மினி என்ன இது, எதுக்குடா இத்தனை ஐஸ்கிரீமு? மாமா ப்ளீஸ் மாமா, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். இப்போ சிரிச்சிட்டு வர உனக்கு வாழ்த்தனம் அதிகமாக போயிட்டுருக்கு, இரு உங்களுக்கு நல்லா வச்சு செய்கிறேன். என்ன மாமா சொல்கிறீங்க? அடி வாங்குவேன்னு சொன்னேன். ஓ சரி இந்தாங்க உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கேட்டேன், உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, எனக்கு இந்த 3 ஃப்ளேவர் ஓகே? சரி சாப்பிடு. ஆன்ட்டிகிட்ட என்னை திட்டுவாங்கம்மா, இதை வச்சா சரி, ஆன்ட்டிலாம் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் சிரிச்சிட்டு சரி மினியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமின் ஹெட்டை வந்து ரப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றான். அவன் எப்படின்னா நோஸு மவுத்து அந்த சீஸு எல்லாம் அப்படியே ஈசிக்கிறான். மினி என்ன நீ இப்படி சாப்பிட்ற? சின்ன குழந்தை கூட தோந்து போயிருண்டா. நீ காலேஜ் போயிட்ட, ஆனால் இன்னும் நீ திருந்தவே இல்லை. மாமா எதுக்கு நீ திட்டுறா அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக அப்படியே பவுட் பண்ணுறான். இப்போ சிரிச்சிட்டு டேவோட ஃபிங்கர்லேயே எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணி விட்றான். மாமா வீடு அதை லாஸ்ட்டாக தொடச்சிக்கலாம், ஐஸ்கிரீம் உருகிற போகுது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் உருகாது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் எப்படின்னா அவர் ஃபிங்கரை வச்சு எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்றாரு. இப்போ ஜிமின் தான் அப்படி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு இப்போ ஓகேவா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சிரிச்சிட்டு இப்போ அழகாக இருக்கு, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே இந்த சைடு ஜங்குக் சைடு பார்த்தோன்னா தான், என்ன மச்சான் எவனோ ஒருத்தர் வரான், ஆளை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். என்ன நீ என்ன ஏதுன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்னடா பண்ணோம்? என்ன மச்சான் பொசுக்குன்னு என்ன பண்ணணும்னு என்ன கேட்குற? உன் ஆள் எப்போ மற்றவங்க கூட போகிறாங்க, நீ விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க? அடங்கு இன்னைக்கு தானே வந்திருக்கான், இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்பா மச்சான் என்னமோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஃபீலிக்ஸ் தான், ஆமாம் மச்சான் அவன் கூட 2 ஃபிகர் சுற்றிட்டு இருக்குதுங்க பார், செம்ம நச்சுன்னு இருக்கு. காய் உனக்கு ஒரு பீஸு எனக்கு ஒரு பீஸு அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். ஆமாண்டா ஃபீலிக்ஸு, நான் கூட சொல்லணும்னு நினச்சேன், பரவாயில்ல ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேர் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு தான் அப்படியே வீமின் காட்டணும்னா அவங்க 2 பேரும் பைக்கில் கொண்டு வந்து ஜிமின் வீட்டு வாசலில் தான் வந்து
டே வந்து பைக்கை நிறுத்துறான். மாமா பாய், மார்னிங் சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆ மாமா சாரி 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 அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்ணி ஒரு சீஸ் அப்படின்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். இப்போ டே இதை பார்த்துட்டு அப்படியே அவன் ஹேண்டு வந்து அந்த சீஸில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஏய் மினியான், உன்னை நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இப்படி தான் அன்னி டேஸ் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் அதே மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் டேக்காக. டேவும் கரெக்டாக வந்துடுறான். அப்படியே பிக் பண்ணி கொண்டு போய் காலேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒர்க்குக்கு போயிடுறான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் ஹே ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டா. அங்கே ஜங்கு ஹை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா அப்படி குடுக்குன்னு ஓடி போய் கிட்ட வந்து நின்றுட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, என்ன டெய்லியும் அவங்க கூட தான் வருவியா, நீ தனியாக வரமாட்டியா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். நான் ஸ்கூல் படித்த டேஸ்லேருந்து எங்கள் மாமா கூட தான் வருவேன், எங்கள் மாமா கூட தான் போவேன். எங்கள் மாமா என்னை யார் கூடயும் விட மாட்டார், நானும் யார் கூடயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஓ உனக்கு உங்கள் மாமானா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு எங்கள் மாமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு எங்கள் மாமாவுக்கும் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஓ அப்போ உங்கள் மாமாவை நீ லவ் பண்ணுறியா? ஏன்னா இல்லை உங்கள் மாமாவை நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். சீனியர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக அழுகுறான். இப்போ நான் என்னடா சொல்லிட்டு இப்போ எதுக்குடா அழுகுறா? ஏங்க ஒன்று எங்கள் மாமா கிட்டேயே சொல்லி வைக்கிறேன், எங்கிட்ட தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து அழுகுறான். இப்போ ஜங்குக்கு தான், இப்போ எதுக்கு அழுகுற, இப்போ நான் என்ன சொல்லிட்டு அப்படின்னு ஜங்குக் கேட்குறாரு. எங்கள் அம்மா கிட்டே சொல்லி வைப்பேன், எங்கிட்ட நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு சீனியர் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி ஓகே ஓகே ஓகே, இப்போ எதுக்கு அழுகாத, நீ என்னடா காலேஜ் வந்துட்டு இப்படி இருக்க நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் வந்து அவன் பாடி அவனே பார்த்துக்கிறான். இப்போ ஓகே 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 கூல்டன் அழுகாத, நான் இதுக்கு மேலே கேட்க மாட்டேன், ஓகே சரி நான் ஒன்று கேட்கவா? சொல்லுங்க. நீ அப்போ யாரையும் லவ் பண்ணலையா? எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ஜிமின் அழுகுறான். தெரியாமல் கேட்டேன் சாரி ஓகே. இது மாதிரிலாம் என் கூட பேசாதீங்க, அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன்க்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். காயா டேய் என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான், போங்க நான் இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், க்யூட்டாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அது எப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் கோச்சிக்கிட்டு நடந்து போவாங்க இல்லைடா, அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே தான், சிமி இல்லை ஒன் நிமிஷம் உன் பேக் கூட நான் எடுத்துக்கிறேன், என் கூட வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் எப்படின்னா ஹேண்டை தட்டி விட்டுட்டு போகிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், ஹே ஜிமின் இல்லுடா அப்படின்ட்டு அப்படியே அவன் பேக்கை வந்து ஜங்குக்கு வாங்கிக்கிட்டு இப்போ எப்படின்னா அவன் ஹிப்பில் வந்து ஹேண்டு போட்ட மாதிரி ஜிமினை வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான், கையோடுங்க, எதுக்கு அவங்களாம் கை வைக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ நான் என்ன பண்ணினேன், சும்மா ஒரு ஹேண்டை தான் நான் வச்சேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களாம் மேலே வந்து தொட விடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படி ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா
இப்போ என்ன சொன்னேன்? இல்லை, முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் எங்கள் அம்மா வந்து அங்கேயும் இங்கேயும் ஹேண்டை வச்சா தொடக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகேக்கு அப்படியே சிரிப்பு வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜிமின்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, ஓ, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவங்க அம்மா? ஆமாம், அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, வெயிட் இங்கே பாரு, இது ஃபுல்லாக என்னை ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜேகேவை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு, ஃபுல்லாக முன்னாடி பார்த்துட்டியா? இப்போ பேக் சைடு திரும்பிட்டு, இப்போ எனக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அதே மாதிரி ஜிமினும் பார்க்குறான். இப்போ முன்னையும் பின்னையும் பார்த்துட்டியா? இப்போ உன் மேலே எங்கே ஹேண்ட் வச்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கள்ல? ஐ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி க்யூட்டாக பிரைட்டாக சிரிக்கிறான். சீனியர், இது எனக்கு தெரியவே இல்லை பார்த்தியா? எப்படின்னு தெரிந்தால் நான் எல்லாருக்கூடையும் இதே மாதிரி இருந்திருப்பேன்ல அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். என்ன எல்லார் கூடயுமா? யாரு கூடயும் அது மாதிரி இருக்கக்கூடாது, என் கூட மட்டும்தான் இருக்கும். என்ன புரியுதா? ஏன்? ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே, சரி அப்போ யார் கூட அது மாதிரி இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரி சீனியர், சரி நான் கிளாஸ் ரூமுக்கு போகிறேன், இருடா நான் வரேன். இல்லை, அங்கே ஃபேரி லில்லி வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணும், இல்லைன்னா அவங்க என்னை திட்டுவாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சரி நான் சொல்லிக்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்டை கூட்டிகிட்டு ஜிமின் கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறான். போய் விட்டுட்டு, சரி போ, பாய், நான் வந்து லன்ச் டைமில் மீட் பண்ணுறேன், ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் காட்டுறாங்க. இப்போ ஃபேரி தான், என்ன ஆச்சு, என்ன ஜிமின் இன்னும் காணோம் அப்படின்ட்டு லில்லிகிட்ட கேட்குறா. இப்போ லில்லி தான், தெரியல, நான் முன்னே கால் பண்ணேன், வந்துட்டுன்னு சொன்னான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ அங்கே ஜிமின் தான் அப்படியே க்யூட்டாக நடந்து வரான். ஏய் ஜிமின், என்ன பண்ண இவ்வளோ நேரம்? உனக்காக எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? சாரிடி, நானே வந்துட்டு இருந்தேன்னா ஜேகே சீனியர் அங்கே இருந்தாரா, அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா, அப்புறம் அவரும் என் கூடவே வந்தாரா, அப்புறம் நாங்கள் 2 பேரும் நடந்து வந்தோம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு, சாரி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஆவுன்னா இப்படி மூஞ்ச காட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. சரி வீட்டு லில்லி, கோவப்படாத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஆமாம், என்ன ஓடிட்டுருக்குது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. என்ன ஓடிட்டுருக்கு, என்ன ஃபேரி சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, உனக்கும் ஜேகே சீனியருக்கும் என்ன ஓடுதுன்னு கேட்டேன். ஃபேரி என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியல. இல்லைடா, எப்போ பார்த்தாலும் ஜேகே ஒன்று பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, அதான் என்னன்னு கேட்டேன். அவர் நல்லா பேசுகிறாரு, அதனால தான். உனக்கு ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தப்பாக பேசாத ஃபேரி, அப்புறம் நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி அப்படியே உடனே மூஞ்சி தூக்காத, நான் எதுவும் பேசலை, ஓகேவா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ லில்லி சிரிச்சிட்டு, தேவையா உனக்கு, மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. நான் சும்மா தாண்டி கேட்டேன், அவன் எப்படி பேசுன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. சரி பார், சார் வந்துட்டு அங்கே பாருங்க, சும்மா பேசிகிட்டே இருந்துட்டு அப்போ திட்டு வாங்காதீங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ சாரி போ அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ இப்படியே தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. இப்போ ஃபேரி, லில்லி, ஜிமின் 3 பேருமே தான் கேன்டீனுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜேகே, காய், ஃபீலிக்ஸ் இவங்க 3 பேரும் வந்துட்டுருக்காங்க. டே மச்சான், அங்கே பாடுறா ஆள் வரான் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜேகே, எங்கடா? அங்கே பாருடா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். பிள்ளைச்சி வந்துட்டானா, இன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு போய் என்னடா பண்ண போகிற? மூட்ரா, ஒன்றும் பண்ணல, லஞ்சு தான் வாங்கி தரப்போறேன்
அதுக்காடா இந்த பில்டப் கொடுக்குற அப்படின்ட்டு ஜேகே சிரிக்கிறான். மூடு, எப்போ பார்த்தாலும் தப்பாகவே யோசிக்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஹாய் ஜிமின், போகலாமா? சீனியர், நீங்கள் என்ன இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இல்லை, சும்மா ஒரு வேலையை இந்த பக்கம் போனேன், அதான் உன்னை பார்த்தேன், சரி லன்ச் டைம் ஆச்சு, சரி அதான் எப்படி கேண்டீன் தான் போகட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ காயோட மைண்ட் வாய்ஸ் தான், அவனை பிக்கப் பண்ண தாண்டா மின்னிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அது தெரியாது. சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, பேசுகிறத பாரு அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லின்னா காய் ஃபீலிக்ஸை பார்த்து முளைச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஜிமினை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் காய் என்ன பண்ணுறான், ஃபேரி பக்கத்தில் தான் போய் நிற்கிறான். ஹொய் கியூட்டி, வரியா சாப்பிட போடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ ஃபேரி தான் பொறுக்கி முஞ்சப்பாரு அப்படின்ட்டு மூஞ்சி ஒரு மாதிரி திருப்புறான். ஏய் என்ன திருப்புற, என் ஃபேஸ் என்ன அப்படியா இருக்குது, நல்லா அழகாத்தாமா இருக்கேன், என்னையும் கொஞ்சம் சைட் அடிக்கிறது, போடா பொறுக்கி அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. டாப் தோடா என்ன பொறுக்கிக்கு இருக்கீங்கிறா, ஏய் பார்க்கலாமா பொறுக்கி என்ன பண்ணுவான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஏண்டா எருமை மாடு மூஞ்சி ஆளையும் பாரு, ஆளையும் சைஸும் பாரு, நல்லா அப்படியே வளர்ந்த மாடாட்டம், கண்ணு ரெண்டும் உள்ளே போயிட்டு மூக்கப்பாரு விளாஞ்சிட்ருக்கு, வாயப்பாரு இப்படி இருக்குது, உனக்கெல்லாம் லவ் கேட்குதாடா, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, பொறுக்கி மாதிரி இருந்துட்டு உனக்கு நான் கேட்குறேனா, மூஞ்சி ஆளையும் சைஸும் பாரு, அவரைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு, நீ என்னை ஃப்ளோட் பண்ணுறியா, அப்படி ஏத்தன்னு வச்சுக்க, அப்படியே எதுவும் இல்லாமல் போயிடும் தெரியுமா, என்ன ஆள் க்யூட்டாக இருக்காளே எதுவும் பேச மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவனை அப்படியே லெஃப்டில் விட்டால் ரைட்டில் திரும்பிக்கும் தெரியுமா, பட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி திட்டுறா. இப்போ இந்த பக்கம் காய் தான் அப்படியே பேய் அரைஞ்சமாக நிற்கிறான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், மச்சான் என்னடா மச்சான், ஆள் என்ன உன்னை செம்மையாக பாராட்டுது, டேய் அவள் என்னடா இப்போ பேசுனா, அப்போ எதுவுமே உன் காதில் விழுலையா மச்சான், கச்சமச்சான்னு கத்தனாடா, ஆனால் என்ன பேசுனானே தெரிலடா, ஆனால் அவள் பாட்டில் கத்துறாடா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், டேய் உன்னை காலேஜே கேட்குற மாதிரி கழுவி ஊற்றிட்டுருக்கா, என்னடா கச்சமச்சா கத்துனேன்னு சொல்கிற, டேய் இப்போல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாதா மச்சான், நான் மச்சான்ல அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ காய் தான் ஃபேரி பார்த்துட்டு, ஆமாம் போதும், நீ ரொம்ப சூடாக இருக்கன்னு நினைக்கிறேன், கிளம்பு ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், மாமா இப்படிலாம் பாராட்டக்கூடாது சலோ அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். அடி செருப்பால நாய, யாரை பார்த்துட்டா மாமாங்கிற செல்லங்கிற, நீ எனக்கு மாமாவாடா அப்படிங்க அப்படின்ட்டு ஃபேரி அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு போகிறா. இப்போ அத்தா தாயே போதும், நான் இதுக்கு மேலே வாயே திறக்கல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாரிடா காய் சொல்கிறான். ஃபேரி கிளம்பிடுறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான் அப்படியே விழுந்து சிரிக்கிறான். டேய் மச்சான், இதெல்லாம் உனக்கு தேவையாடா, பரவாயில்லடா அப்பா, இப்போ நான் ஆளை எப்படி கரெக்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் இப்போ லில்லி கிட்ட தான் போகிறான். இப்போ ஹாய் பேபி, இந்த மாமாவை பார்த்து எல்லாமே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லி என்ன பண்ணுறா, எதுவுமே பேசல, அவன் என்ன சொல்கிறது எப்படி பண்ணானா, அவன் லெக் எடுத்து ஒரே ஏற்று தான் ஃபீலிக்ஸோட மெயின் பாயிண்டில் அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் முக்குறான். இப்போ காய் தான், நான் மச்சான் பல்பு உடஞ்சிருச்சா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கா, டே அவளாவது கத்தனடா, இவன் எனக்கு ஃபேமிலி பிளானே பண்ணிட்டாடா மச்சான், என்னை காப்பாத்துடா அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் திணறான். ஒன்று அவளை மாதிரி நான் பேசிட்டு போவேன்னு நினச்சியா, அவ்வளோதான் பார்த்துக்க, இன்னொரு ஏத்தனா ஆளே க்ளோஸ் பண்ணிடுவேன், மோஞ்சி ஆளையும் பாரு, முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு,
உனக்கு நான் கேட்குறேன்னா முடிய பாரு. ஏண்டா உன் முடி என்னடா இப்படி இருக்கு? பார்த்தா மாமி தர மாதிரி இருக்கு. சரி பே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போயிடுறா. இப்போ இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான் அப்படியே 2 ஐஸ்லையுமே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா கண்ணு தண்ணி வருதுட்டே வருது. மச்சான் மச்சான் ஆளாது பரவாயில்லடா, திட்டிட்டு தான்டா போனா, இவன் என்னை விட்டா இங்கே டெட் பாடி பண்ணிட்டு போயிடுவாளாடுறா. டேய் எனக்கு இவன் வேண்டாம் மச்சான் அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்லலாம். மச்சான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆள் 2 பேருமே க்யூட்டாக அழகாக இருக்காளுங்க, விடவும் மனசு வரல, எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் மச்சான், ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். அட பொடாங்கோ, டேய் என்னடா பேசுகிற? பின்ன என்னடா இங்கே அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கிறேன், நீ கரெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிற. முன்னே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடா மச்சான், இல்லைன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு சாரிடா ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ என்னடா ஏதாவது இருக்கா இல்லை எல்லாம் நொறுங்கிருச்சா? தெரியல மச்சான், ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லை அங்கங்கேயும் மாறி போயிருக்கான்னு, கூட்டிகிட்டு போடா அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் காட்டுறாங்க. எறும்பு மாடுங்க இன்னும் ஃப்ளோட் பண்ணுறானுங்க, ஃப்ளோட்டு மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு வராங்க. இப்போ லில்லி தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வரா. இப்போ ஃபேரி, என்ன லில்லி என்ன பெருசாக பல்காக பண்ணிட்டு வந்துட்டியாட்டுது, பின்ன யார்கிட்ட வாலாட்டுறான், இந்த லில்லி கிட்டேயா? இந்த லில்லி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருப்பான், இனிமேல் பின்னாடி வருவாங்கிற அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபேரி தான், நான் பேசின பேச்சுக்கும் இன்னும் நான் திரும்பியே பார்க்க மாட்டான், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே தான் அப்படியே கேன்டீனுக்கு போகிறாங்க. அங்கே சிக்கோ ஜிமின் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஃபேரி லில்லி தான், ஏய் லில்லி, சொல்லு ஃபேரி, இவனை பார்த்தா ஜிமின் கிட்ட ஏதோ வலிகிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஆமாம் ஃபேரி, எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஜிமின் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க சொல்லணும், அவனுங்கள மாதிரி இவனும் பொறுக்கியாக இருந்தானா என்ன ஆகிறது அப்படின்ட்டு சாரிடா லில்லி சொல்கிறா. இப்போ 2 பேருமே அப்படியே போய் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. ஹே ஜிமின் என்ன பண்ணுற? என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரமா? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறது, அப்புறம் தான் எனக்கு ஜேகே சீனியர் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லியும் ஜேகே ஒரு மாதிரி டோனில் பார்க்குறானுங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே அவன் ஐஸ் விங்க் பண்ணி என்னங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகேவோட மைண்ட் வாய்ஸு, இந்த 2 தருதலைங்களும் எங்கே போச்சுங்க, இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சாரிடா ஜேகேக்கு தான் காய் ஃபீலிக்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் காய் தான், நான் சொல்கிறேன் மச்சான், டேய் எங்கடா இருக்கீங்க, டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் அங்கே கத்துறான். என்னடாச்சு, என்னடாச்சு? டே மச்சான், என் வாழ்க்கையே போச்சுடா, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலடா, கல்யாணம்லாம் நடக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீலிக்ஸ் கத்துறான். இப்போ ஜேகே அப்படி ஷாக்காக ஏந்திரிக்கிறான். இப்போ ஜிமின் தான் என்னங்கிற மாதிரி பார்க்குறான். சீனியர் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் சிரிச்சிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, இதோ வரேன், ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.